3 நாள் பயணமாக நாளை தமிழ்நாட்டிற்கு வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. சென்னையில் நாளை மாலை நடைபெறும் கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகளை தொடங்கி வைக்கிறார். பிரதமர் வருகை ஒட்டி சென்னை விமான நிலையம், விழா மேடை உள்ளிட்ட பகுதிகளில் 5 அடுக்கு பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பு பணிகளுக்காக சென்னையில் 22,000 போலீசாரை களமிறக்க முடிவு. சென்னை ஜவஹர்லால் நேரு விளையாட்டரங்கம், ஆளுநர் மாளிகை உள்ளிட்ட இடங்களிலும் பலத்த பாதுகாப்பு. பிரதமர் வருகையை ஒட்டி சென்னையில் நாளையும் நாளை மறுநாளும் ட்ரோன்கள் பறக்க தடை. பிரதமர் மோடியின் தமிழக வருகையை ஒட்டி பாதுகாப்பு ஏற்பாடுகள் தொடர்பாக தமிழக அரசு ஆலோசனை. பொதுத்துறை செயலாளர் நந்தகுமார் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் காவல் உயர் அதிகாரிகள், மத்திய அரசின் பாதுகாப்பு அதிகாரிகள் பங்கேற்பு. நாளை மறுநாள் திருச்சிக்கு வரும் பிரதமர் விமான நிலையத்திலிருந்து ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமி கோயிலுக்கு ஹெலிகாப்டரில் செல்கிறார். கொள்ளிடம் பஞ்சக்கரை பகுதியில் ஹெலிபேட் அமைக்கும் பணிகள் தீவிரம். பிரதமரின் வருகையை ஒட்டி ஸ்ரீரங்கம் கோயிலை சுற்றி பலத்த பாதுகாப்பு. பிரகாரத்தில் மோப்ப நாய்களுடன் சோதனையில் ஈடுபட்ட வெடிகுண்டு நிபுணர்கள். வரும் 20 மற்றும் 21ஆம் தேதிகளில் ராமேஸ்வரம், அரிச்சல் முனையில் உள்ள திருக்கோயில்களில் பிரதமர் மோடி சுவாமி தரிசனம் மற்றும் சிறப்பு பூஜை. பிரதமரின் வருகையை முன்னிட்டு காவல்துறையினர், கடலோர காவல் படையினர் இரவு பகலாக தீவிர கண்காணிப்பு. ராமநாதபுரம் மாவட்ட மீனவர்கள் வரும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல தடை. பிரதமர் மோடியின் வருகையை ஒட்டி பாதுகாப்பு நடவடிக்கையாக மீன்வளத்துறையினர் அறிவிப்பு. பிரதமர் வருகையை ஒட்டி சென்னை, திருச்சி, ராமேஸ்வரம் ரயில் நிலையங்களில் பலத்த பாதுகாப்பு. வெடிகுண்டு நிபுணர் குழுவினர் மோப்பநாய்கள் உதவியுடன் சோதனை. அயோத்தி ராமர் கோயிலில் பிராண பிரதிஷ்டை விழா நடைபெறுவதை ஒட்டி தபால் தலைகளை வெளியிட்டார் பிரதமர் நரேந்திர மோடி. ஸ்ரீராமர் கோயில், விநாயகர், ஹனுமான், ஜட்டாயு படங்கள் இடம்பெற்ற தபால் தலைகள் வெளியீடு. அயோத்தி ராமர் கோயிலின் கர்ப்ப கிரகத்திற்குள் வைக்கப்பட்டது ராமரின் சிலை. சிறப்பு பூஜைகளுக்கு பிறகு கிரேன் இயந்திரத்தின் உதவியுடன் வைக்கப்பட்ட 200 கிலோ எடை கொண்ட சிலை. வரும் 22ஆம் தேதி பிற்பகல் 2:30 மணி வரை மத்திய அரசு அலுவலகங்களுக்கு அரை நாள் விடுமுறை. ராமர் கோயில் பிராண பிரதிஷ்டை விழாவை ஒட்டி மத்திய அரசு அறிவிப்பு. உத்தரகாண்ட் மாநிலம் டேராடூன் நகர மணிக்கூண்டில் லேசர் ஒளிக்கதிர்கள் மூலம் பிரதிபலிக்கப்பட்ட ராமர் உருவப்படங்கள். மும்பை தாதரில் உள்ள சிவாஜி பூங்காவில் வண்ண மின்விளக்கு அலங்காரத்தில் ஜொலித்த அயோத்தி ராமர் கோயில் வடிவம். சென்னையில் இருந்து 130 பயணிகளுடன் கோலாலம்பூர் புறப்பட்ட விமானம் ஓடுதளத்தில் சென்றபோது டயர் வெடித்ததாக தகவல். பயணிகள் நாளை காலை கோலாலம்பூர் செல்ல மலேசியன் ஏர்லைன்ஸ் ஏற்பாடு. மதுரை கீழக்கரை ஜல்லிக்கட்டு அரங்கத்தில் நடைபெறும் போட்டியில் பங்கேற்க நாளையும் நாளை மறுநாளும் முன்பதிவு செய்யலாம் என மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு. உடற்தகுதி சான்றுடன் மாடுபிடி வீரர்களும், காளைகளின் மருத்துவ சான்றுடன் அதன் உரிமையாளர்களும் இணையதளத்தில் பதிவு செய்ய அறிவுறுத்தல். அயோத்தி ஸ்ரீராமர் கோயில் திறப்பிற்கோ மத நம்பிக்கைக்கோ திமுக எதிர்ப்பு இல்லை. அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விளக்கம். கலைஞர் ஏற்கனவே சொன்னார், நாங்கள் எந்த மதத்திற்கும் எந்த ஒரு நம்பிக்கைக்கும் எதிரானவங்க கிடையாது. அங்கே கோயில் வர்றது எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஆன்மீகத்தையும் அரசியலையும் ஒன்னாக்காதீங்கன்னு சொல்றோம். சென்னையில் நாளை மாலை துவங்குகிறது கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டுப் போட்டிகள். போட்டிகளில் பங்கேற்க சென்னை வந்த விளையாட்டு வீரர், வீராங்கனைகளுக்கு விமான நிலையத்தில் வரவேற்பு. சென்னை ஆதம்பாக்கம் தில்லை கங்கா நகரில் கட்டுமான பணிகள் நடைபெற்று வந்த பறக்கும் ரயில் மேம்பாலம் சரிந்து விழுந்து விபத்து. பாலம் இடிந்த போது கீழே யாரும் இல்லாததால் அசம்பாவிதங்கள் தவிர்ப்பு. வீட்டில் வேலை செய்த இளம்பெண் பல்லாவரம் எம்எல்ஏ கருணாநிதியின் மகன் மற்றும் மருமகளால் தாக்கப்பட்டு துன்புறுத்தப்பட்டதாக அண்ணாமலை குற்றச்சாட்டு. விரைவாக விசாரணை நடத்தி வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தல். கீழாம்பாக்கத்தில் ஆம்னி பேருந்துகளுக்கான நிறுத்துமிடம் இன்னும் முழுமையாக அமைக்கப்படவில்லை என ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் புகார். உரிய நிறுத்துமிடம் அமைக்கும் வரை கோயம்பேட்டில் இருந்து பேருந்துகளை இயக்க அனுமதிக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு கோரிக்கை.
தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதன் எதிரொலி. தென் தமிழக மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் வரும் 20ஆம் தேதி வரை லேசான மழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தகவல். திருப்பூர் பெத்தாம்பாளையத்தில் ராஜா நேஷனல் மெட்ரிக் பள்ளி பேருந்து மோதி 6 வயது சிறுவன் பலி. சிறுவனை இறக்கிவிட்டு ஓட்டுநர் பேருந்தை வலதுபுறம் வேகமாக திருப்பிய போது பின்புற இடது பக்கவாட்டு தகரம் இடித்ததால் விபரீதம். சென்னை ஆளுநர் மாளிகையில் நாளை இரவு தங்கும் பிரதமரை அண்ணாமலை உள்ளிட்ட பாஜக நிர்வாகிகள் சந்திக்க உள்ளனர். மத்திய இணையமைச்சர் எல் முருகன் உள்ளிட்ட 30 நிர்வாகிகள் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேச நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளதாக தகவல். மினரல் ஆயில் தடவப்பட்ட 122 கிலோ பேரிச்சம்பழம், தரமற்ற 420 கிலோ மஸ்கோத் அல்வா, 625 கிலோ சிப்ஸ் பறிமுதல். குற்றாலத்தில் சிப்ஸ் கடையில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் நடத்திய சோதனையில் சிக்கியது. உலகிலேயே அதிக அளவில் தங்கம் கையிருப்பில் வைத்திருக்கும் நாடுகளின் பட்டியலில் அமெரிக்கா முதலிடம். 800 டன்கள் தங்கத்தை கையிருப்பு வைத்துள்ள இந்தியா 9வது இடத்தில் உள்ளதாக போர்ப்ஸ் தகவல்.